ஹலோ வெல்கம் டு தமிழ் ஃபுட்பால் அரங்கம். என் பேர் விக்னேஷ், என் கூட இருக்கிறது அர்ஷத். ப்ரோ, நீங்கள் பார்க்குறது செல்சி வர்சஸ் பிரைட்டன் கேம் ரிவ்யூ. என்ன ப்ரோ சொல்ல? ரொம்ப மொக்கையாயிடுச்சு. என்ன? ஆமா, நம்ம கரெக்டா ரிவ்யூ தொடர்ந்து பண்ணோம். நம்ம ப்ரெடிக்ஷன் படி பார்த்தா 2-1 பண்ணியிருந்தோம். ஆனா அப்படியே உல்டாவா அவங்க 3-1 போட்டாங்க. தொடர்ந்து ரெண்டாவது லாஸு. ஆமா, என்ன நடக்குது செல்சியோட? அது தொடர்ந்து அந்த 10 மேன் கேம் ஆடிட்டு இருக்கோம். தொடர்ந்து ஆமா, ரொம்ப ரொம்ப பேக்லைன் ரொம்ப ஷேக்கியா இருக்கு நம்மது. ஆமா, சலோபா ஓகே, சலோபாவும் ஹேட்டோவும். அதாவது எனக்கு தெரிஞ்சு இந்த பிரச்சனை எங்கேருந்து வருதுன்னா, நம்ம பேக்லைனை இன்ஜுரிஸ் காரணம். பேக்லைனை ரொம்ப ஷஃபிள் பண்ணிக்கிட்டே இருக்கோமோ. இல்ல பேக்லைன் சஃபிள் பண்ற சுச்சுவேஷன் வந்துருக்குல்ல. ஏன்னா டோசினும் ஃபோஃபானாவும் அப்படியே போயிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் 12 டேஸ் அவுட். இப்போ அவங்க இருந்திருந்தா நம்ம ஒரு கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போ அவங்க போயிட்டா வேற வழி இல்லைல்ல. அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆமா ஆமா, ஸோ இன்ஜுரி தான் மெயின் ப்ராப்ளம் இங்க. ஆமா. சரி, நம்ம ஆமா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் பத்தி பேசுவோம். அதான் கொஞ்சம் பாசிட்டிவானது. அதுல இருந்து ஆரம்பிப்போம். கம்மிங் இன்டு த கேம் ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க ப்ரோ. சும்மா ஆமா, இது we got a good record versus பிரைட்டன் ஹோம்ல. ஸோ அதே மாதிரி தான் ஸ்டார்ட்டும் பண்ணாங்க. ஆமா, நல்ல ஆமா, கண்டிப்பா. டாமினன்ஸ் இருந்துச்சு, நல்ல பாசஸ், நல்ல கண்ட்ரோல் இருந்துச்சு மிட்ஃபீல்ட்ல. நல்ல ம். கிராசஸ் போட்டாங்க, ஜேம்ஸ் ஆகட்டும். நல்லா கிராசஸ் போட்டாங்க. எஸ்டாவோ நல்லா விளாண்டான். ஐ திங்க் ரெஸ்டோவா 2 ஷாட்டை தடுத்துருந்துச்சுன்னா, பட் நல்ல ஷாட்ஸ் அது. ஆமா, நல்ல ஆமா. கண்ட்ரோல் இருந்துச்சு ப்ரோ. அது கைசைடோட்டே நல்ல ஷாட். ஆமா, ஆமா. எஸ்டோ நல்ல ட்ரிபிளிங் ஃபுல்லா. உள்ள அந்த ஷாட்ஸ் அந்த லாஸ்ட் மினிட் டேக்கிள் மாதிரி வேனுக்கு நல்லா ஆடிட்டான். டங்க் அவங்கலாம் நல்லா டிஃபெண்ட் பண்ணாங்க. நம்மள எனக்கு என்னன்னா சலாபும் ஆட்டோவும் நல்லா தான் ஆடினாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப். கொஞ்சம் கண்ட்ரோலா. நல்லா கண்ட்ரோல் அவங்களுக்கு இருந்துச்சு. ஒரு ஒரு எப்படி டேஞ்சரஸ் சுச்சுவேஷன் அவங்களுக்கு கொடுக்கல எதுவுமே பெருசா. அவங்க கரெக்ட். ஆக்சுவலா நம்ம அந்த ரெட் கார்டு வரைக்கும் அவங்களுக்கு நோ ஷாட்ஸ் ஆன் டார்கெட். அது வரைக்கும் அவங்க ஷாட்ஸ் ஆன் டார்கெட்டே ஆமா இல்ல. கரெக்ட். அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவங்க பெருசா எதுவுமே பண்ணல. ஃபுல்லா ஆமா. டாமினன்ஸ்ல நம்மள்ட்ட தான் இருந்துச்சு, கண்ட்ரோல் நம்மள்ட்ட தான் ம். இருந்துச்சு. கிராசஸ் எல்லாம் நல்லா விளையாண்டோம். இன்னும் 2 கோல் போட்டிருக்கலாம், பட் 1-0 ஆமாமா. பத்தாது. ம். 1-0 பத்தாது. அந்த ஹெட்டருமே, என்சோவோட ஹெட்டருமே நல்ல ஹெட்டரு, நல்ல கிராஸ். ஜேம்ஸ் டேவிஸ் ஆமாமா. சூப்பர் கிராஸ். அது கொஞ்சம் டிஃப்ளெக்ஷன் இருந்துச்சு. என்சோக்கு எப்பவுமே அது ஒரு நேக் இருக்கு. அப்படியே ரைட் டைம் அட் ரைட் பிளேஸ் கரெக்டா வந்துருவான். கரெக்ட் கரெக்ட் எனக்கு கரெக்ட். தெரிஞ்சு டிஃப்ளெக்ஷன் பெட்ரோவோட இருந்துச்சு. இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் கம்மியாகுதோ. அவன் என்ன முன்ன ப்ரோ? மாதிரி ஷாட்ஸ் எடுக்கிறது இல்ல. ஜோ பெட்ரோ. ஜோ பெட்ரோ ஆமா. அந்த இன்டர்நேஷனல் கேம் போயிட்டு வந்தார்ல, அதுலேருந்தே ஆமா. கொஞ்சம் ஆஃபாக தான் இருக்காரு. ம். அந்த கொலம்பியாவோட கேமா இல்லை ஏதோ ஒரு கேமு இன்டர்நேஷனல் இதோட. ஸோ நான் கேள்விப்பட்டேன், அது ஹை ஆல்டிடியூட்ல விளாண்டாங்க போல. ரொம்ப ஆமாமா. ரொம்ப ஃபிட்னஸ் எல்லாம் ஃபுல்லாக ட்ரெயின் ஆயிடுச்சு அப்படின்ட்டு ம். கேள்விப்பட்டேன். நான் படித்தேன், ஆர்டிகல்ஸ்லாம் படித்தேன். ஆமா. ஆமாம் ப்ரோ. மத்தபடி டிசர்வ்ட்லி பார்த்தா கோல். அந்த கோலுக்கு அப்படின்னா நல்ல ஹெட், நல்ல கரெக்டான பிளேஸ்ல இருந்தா கிராசஸ் ஆமாமா. எனக்கு கிராஸ் தெரிஞ்சு எக்ஸ்பெக்ட் பண்ண ஜேம்ஸ் பழைய மாதிரி பழைய மாதிரி கிராஸ் போட நல்ல அந்த கிராஸ் போடுறான் பொசிஷன் ப்ரோ. வந்தோடனே சரியான கிராஸ். நல்லா எனக்கு பண்றான். தெரிஞ்சு அது அவனு அந்த பொசிஷன் தான் எனக்கு தெரிஞ்சு லாங் டர்மா நம்ம பார்க்கணும். ஏன்னா கரெக்ட். அவன் ஃபிட்டா ஒரு இருந்தா டேஞ்சரஸ் அங்கதான் வெப்பன். போகணும். ரைட் பேக் தான் ஆமாமா. விளையாடணும். அவன் மிட்ஃபீல்ட்ல போறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஓவரா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண மாதிரி. ரைட் பேக்னா அவன் கரெக்ட். கரெக்டா இருக்கும். ம் 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 ஸோ பாமர் இல்லாதது அவன் தெரிஞ்சுச்சா? தெரியல ஆக்சுவலா. ஃபார்ம் இல்லாத தெரியல. மரஸ்கா கரெக்டா ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன். ஹாஃப்ல என்னன்னா தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தெரியல. பிரஸ் மீட் நான் பார்த்தேன். மரஸ்கா சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இவ்வளோ இன்ஜுரிஸ் இருக்குன்னு நீங்க சொல்லவே மாட்டீங்க. ஏன்னா அந்த அந்த மாதிரி நாங்கள் கரெக்டாக ஆடணும், நல்ல கண்ட்ரோலா அப்படின்னு அவன் சொல்லியிருந்தான் அவனு. ம் கரெக்ட். செகண்ட் ஹாஃப் அப்படியே ஆப்போசிட். என்ன ஆச்சு செகண்ட் ஹாஃப்ல? அப்படியே ஆப்போசிட்டா இருந்துச்சு. ஆமா ஆமா. வந்த உடனே ஜேம்ஸ் கொஞ்சம் இன்ஜுரி மெத்தனம் மாதிரி ஒரு வந்துருச்சா? ஸ்கேர் வந்துச்சு. இல்ல மெத்தனம் இல்ல, வந்துருச்சா? ஜேம்ஸ் இன்ஜுரி மாதிரி ஒரு ஸ்கேர் வந்துச்சு. அதுல இருந்தா கொஞ்சம் ஸ்டார்ட் ஆச்சு. ஆமா மெத்தனம்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு இது என்னன்னா, இப்ப நம்ம பேக் லைன் பார்த்தோம்னா இப்போ சான்செக்ஸ், சலோபா, டோசின்னு இவங்கெல்லாம் ஒரு எப்படின்னா கன்சிஸ்டன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். கரெக்ட் கரெக்ட். எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் சீசன் கோல்வில் அப்படியே தான் ஸ்டார்ட் பண்ணான். கொஞ்சம் ஷேக்கியா ஸ்டார்ட் பண்ணான். ஆனா செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் பிக்கப் ஆயிட்டான். கன்சிஸ்டன்ட் பிக்கப் ஆகி கன்சிஸ்டன்ட் ஆயிட்டான். அப்போ சலபோன் டோசினும் போட்டி போட்டாங்க. அப்போ அவங்க நல்லா ஆடினாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு போட்டி இருந்துச்சு. இப்போ இந்த சீசன் எப்படின்னா டோசின் சலோபா நீங்க தான் மெயினா ஆட போறீங்க அப்படி சொன்னோடனே அவங்களுக்கு கொஞ்சம் பதட்டம் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல.
அதே மாதிரி ஆமா. சான்சஸும் வழக்கம் போல ஏதாவது ஒரு கேம் பண்ணிடுவான். போன மேட்ச் பண்ணான். அதே மாதிரி அப்படியே போயிட்டு இருக்கு மாறி மாறி. இப்ப இப்ப திடீர்னு இப்ப என்ன ஹேட்டோ வந்து சென்டர் பேக் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம அச்சியம்பாங் தான் பேசிட்டு இருந்தோம் அந்த பொசிஷனுக்கு. ஆமா ஆமா. ஆனா அவன் அச்சேபாங் ஏதோ இல்லைன்னு சொன்னான். அது என்னன்னு தெரியல. ஆனா ஆட்டோ வந்து அயாக்ஸ்ல வந்து சிபி நிறைய டைம் ஆடி இருக்கான்னு தான் கேள்விப்பட்டேன். ம், 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 ம். ஆனா நல்லதான் ஓகே. இருந்தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவன் பொசிஷன் சேஞ்ச் பண்ணி ஆடுறான்னே சொல்ல முடியாத மாதிரி கரெக்டா நல்ல பெர்ஃபெக்ட்டா ஆடின மாதிரி தான் எனக்கு ஃபர்ஸ்ட் தோணுச்சு. ஹாஃப்ல எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இல்ல ப்ரோ. எனக்கு ஆமா ஒரே ஆமா. ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் நம்ம புஷ் பண்ணி 2வது கோல் போட்டுருக்கலாம். ஆமா. அது அது அ கண்டிப்பா. ஏன்னா நம்ம 2 கோல் குஷன் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா 2 கோல் கண்டிப்பா. குஷன், 3 கோல் குஷன் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் வீடியோ நம்ம பேசியிருந்தோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொதப்புறாங்க. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தாங்க. இப்போ இந்த மேட்ச் கம்ப்ளீட்டா ஆப்போசிட் ஆயிடுச்சு. அ ஆமா. ஸோ அந்த செகண்ட் ஹாஃப்ல வந்து ஜேம்ஸோட இன்ஜுரி ஸ்கேர் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு. ஆக்வர்டா லேண்ட் ஆனா. ம். சரி அதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் ரெட் கார்டு பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? ரெட் கார்டு வந்து அது ரெட் கார்டு தான் ப்ரோ. அது வந்து ம். சாண்டோஸ் வந்து அதான் நான் சொன்னேன். ஸ்டார்ட்டிங் முன்னாடியே சொன்னேன். இது மஸ்ட் வின் கேமு. தூக்கி ஆமா சாண்டோஸ நீ சொல்லியிருந்தீங்க. ஸ்ட்ரெயிட்டா ஆமா. குடுக்கறது எனக்கு இது இல்ல. அவன் வந்து நல்லா பண்ணுவான். பட் இந்த மாரி வந்து ம். இக்கட்டான சூழ்நிலை, இந்த மாரி அவன் வந்து பிரஸ் பண்றான் அப்படிங்கிறத பேக் பாஸ் போடுறது தப்பாலாம் அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் சரியா வரும் அது. ஆமாமாமா. எனக்கு தெரிஞ்சு அவன் டிஎல் பிரஷர் கேம் வந்து இப்ப தான் அவன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கானுங்க. எப்படி ஃபீல் ம், ஆகும்? ம், அது ம், வந்து ம். அவன் கொஞ்சம் லைட்டா எடுத்துக்கிட்டான் போல, எனக்கு தெரிஞ்சு. கரெக்ட். இது டீமே வந்து ஷேக்கியா இருக்கிறப்ப அதனால தான் சொல்றேன். இப்ப டீம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா, நீங்க வந்து அந்த கான்ஃபிடென்ட் இருக்கும் பிளேயருக்கு. அ ஆமா, நம்பிக்கையா குடுக்கலாம். சரி ஒண்ணும் இல்லடா போய் விளையாடு அப்படின்னு நம்பிக்கையா குடுக்கல. இப்ப டீமே ஷேக்கியா இருக்கு. ஆமா. அது சொல்லணும். இல்ல அப்ப சலோபா நீங்க வந்து டைம்ல சலோபாவும் ஒண்ணும் பண்ண முடியாது ப்ரோ. ஹி ஹேஸ் டு கோ ஃபார் த பால். ஆமா அது அது கரெக்ட்டு. ஆனா இப்போ லாஸ்ட் மேட்ச் மரஸ்கா சொன்ன லாஜிக் தான். என்னன்னா, நீங்க அந்த கரெக்ட், டைம்ல 10 மேன் போகாம நீங்க கோல் விட்டா நம்ம கம்பேக்காவது பண்ணலாம். அப்படின்னு ஒரு லாஜிக் கரெக்ட், இருக்குல்ல. கரெக்ட். அது கோல் போயிருந்தாலும் வி கேன் கம் பேக். இப்ப 10 ஆமா, மேன் ஆமா. வச்சுக்கிட்டு ஒண்ணும் பண்ண முடியாது நம்ம. ஏன்னா அவங்க பிரைட்டன் அதுவரை எதுவும் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு அதுக்கு மேல அவங்க 11 வெர்சஸ் 11னாலும் நம்ம வின் பண்ணிக்க சான்ஸ் இருக்கு நெறைய. ஹோம் வேற. ஆமா. ஏன்னா அவங்க சும்மாவே கவுண்டர் அட்டாக்கிங் டீம். பேஸ் நல்லா இருக்கு. எலக்ட்ரிசிட்டியா இருக்கும். நல்லா ஃபுல்லா எலக்ட்ரிக்கா ஆமா. இருக்கும். ஆ ம். நல்ல பேஸ் வச்சுட்டே இருந்தோம். ஸோ அந்த ரெட் கார்டு வந்து ஆ ஆ கிக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அவங்களுக்கு. அந்த ரெட் கார்ட்ல சரி இதான்டா நம்ம கேம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆமா. ஆரம்பிச்சிட்டா. போன கேம் பிரைட்டன் வெர்சஸ் டோட்டன்ஹாம்லயும் இத டோட்டன்ஹாம் பண்ணதே தான் இவங்க பண்ணிருக்காங்க. நல்ல ஆமா கம்பேக். கரெக்ட். ம். அத ம். ஆக்சுவலா மின்ட்டே வந்து அங்க ரைட் விங் ஆட்டம் அவன லெஃப்ட்ல போட்டு வெல்பெக் கொண்டு வந்து கேமே மாத்தி விட்டாங்க. வெல்பெக் டாக்கிங் அபவுட் ஹிம் 7 அ கோல்னு நினைக்கிறேன். செல்சியோட லாஸ்ட் ஆமாமா. 8 மந்த்ஸ் 7 கோலு. சப்பா வந்தாலும் செய்யறான். அவன் வந்து ஆக்சுவலா போன பிரஸ் மீட்ல கேட்டிருந்தாங்க. என்ன வெல்பெக் கோலே போடுறது இல்லன்னு அவன் மேனேஜர்ட்ட. அவன் சொன்னான், ம். "கோல்ஸ் வில் கம்" அப்படின்னு சொன்னான். கரெக்ட்டா அந்த மேட்ச் வந்து செஞ்சு விட்டான். கரெக்ட். கோமஸ் பத்தி என்ன ப்ரோ நினைக்கிறீங்க? சாலிட் கேம். நல்ல கேம் கோமஸ்டேருந்து. ஏன் கோமஸ் பிரைட்டனும். நல்ல நல்ல கேம். சரியான கேம். அது ஆக்சுவலா அந்த அவன் தான் ஃபர்ஸ்ட் அந்த கோல் வந்து அவன் தான் காரணம். ஆமாமா. போட்ட பிரஷர் தான் காரணம். அ அவன் நல்ல பிரஸ்ஸும் பண்றான். அவங்க அந்த அயாரி அவனும் நல்லா தான் ஆடுறான். ம். அயாரி ஏன்னா நல்லா ஆடுனான். மலேபா கொஞ்சம் ஷேக்கியா தான் ஆடுனான். அவன்ட்ட இருந்து 4, 5 வாட்டி பால் புடுங்கி கவுண்டர்லாம் பண்ணாங்க நம்ம ஆளுங்க. ஆனா கரெக்ட். அவன கரெக்ட்டா ரெட் வாங்குனனால அவன சப் பண்ணி அவனுங்க மேனேஜ் பண்ணிட்டாங்க. ம். நல்ல நல்லா அட்டாக் பண்றாங்க ப்ரோ பிரைட்டன். 2 சைடுலேருந்து ஆமாமா. நல்லா பண்ணுங்க. ம். ஆமா. சோ அடுத்து வேற என்ன? செல்சிக்கு என்ன இது? என்ன இப்ப இது எதனால இந்த ரிசல்ட் இப்போ வந்து மெரஸ்கா மேல ரொம்ப பிரஷர் மவுண்ட் ஆகுமா? எனக்கு தெரிஞ்சு ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ம். ப்ரெஷர்ல தான் ஆல்ரெடி இருக்கிற மாரி இருக்கு மரஸ்கா. ஸோ மெரஸ்கா இன் ஆர் அவுட் டாபிக் வந்துரும் கூடிய சீக்கிரம். ஆமா. அது ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ம். இப்போ வந்து நெக்ஸ்ட் ம். 2 கேம்ஸ் வந்து ஒரு குரூசியலான இது. இப்ப 2யுமே நம்ம லாஸ் ஆகாம, இப்ப டிரா பண்ணி கூட எஸ்கேப் இப்போ ஆனா மரஸ்கா இருப்பான். இப்போ நீங்க நெனைக்கிறேன். வந்து மேனேஜர் மேல தான் தப்பு சொல்லுவீங்களா இத? ஏன்னா இது வந்து டீம்லயே ஹை இன்ஜுரி ஆயிருக்கு. இப்போ நெறைய பேர் இன்ஜுரி. ஆமா. எல்லாமே இன்ஜுரி தான். ஆ. இது மரஸ்கா மேல மட்டும் நீங்க பிரஷர் போடுவீங்களா? இல்ல இன்ஜுரியோட சேர்த்து நம்ம ரெக்ரூட்மெண்ட்டையும் சேர்த்து தான் நீங்க பழி போடுவீங்களா? இல்ல ஆக்சுவலா மரஸ்கா மேல என்ன ஒரு மிஸ்டேக் இருக்குன்னு எல்லாம் சொல்றாங்கன்னா, இப்போ வந்து நானும் அத ஃபீல் பண்ணேன். எப்படின்னா, இப்போ 10 மேன் போயாச்சு.
இப்போ வந்து லாஸ்ட் கேம் நம்ம விட்டுறலாம். 5 மினிட்ஸ்லயே 10 மேன் போயாச்சு. ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா, அப்பவும் அவன் பண்ண சப்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஆக்வர்டா தான் இருந்துச்சு. ஆனா, இந்த மேட்ச் 50 5த் மினிட்டா அப்பதான் ரெட் வாங்கணும். இன்னும் ஒரு 35 மினிட்ஸ் தான் இருக்கு. 1-0 லீடு வேற. இப்ப 10 மேன வச்சுனா, இப்போ மிட் டேபிள் கிளப்ஸ்னா, இப்போ 1-0 லீடு இருந்தா 10 மேன வச்சு அவங்க வந்து லீட காப்பாத்திருவாங்க. ஆனா, மரஸ்கா வந்து அந்த 10 மேன வச்சு இப்ப லீட காப்பாத்துறதுக்கு அவன் பண்ற சப்ஸ்லாம் கொஞ்சம் கரெக்ட் சரியில்ல. எனக்கு அப்படி தோணுது எனக்கு. கரெக்ட் கரெக்ட் எனக்கு தெரிஞ்சு அவன் வந்து இப்போ லாவியா, படிசில் தான் இப்பதான் இன்ஜூரில இருந்து வராங்க. அவங்கள ஸ்ட்ரெயிட்டா இறக்குறது, அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டான டிசிஷன் மாரி தெரியல எனக்கு. என்னது கார்னாச்சோ அவனால யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கவுண்டர்ல நம்ம வந்து ஒரு அவுட்லெட் இருந்தா தான் நம்ம எஸ்கேப் ஆக டைம் டைம் கிடைக்கும். இப்போ கவுண்டர்ல பண்ணா அவனுங்க வந்து கொஞ்சம் பேக்ல போவாங்க. அவனுங்களுக்கு ஃபுல்லா பால குடுத்துட்டா அவனுங்க ஃபுல்லா அட்டாக் பண்ணி ஜெயிக்க தான் பார்ப்பாங்க. ஸ்பீக்கிங் அபவுட் தட், இப்போ மெரஸ்கா வந்து ரொம்ப இப்போ வந்து அட்டாக் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பேரை மட்டும் நம்பி இப்போ வந்து ஆமா, விங்கர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து நெட்டோவையும் எப்பவுமே நெட்டோவை தான் நம்பிட்டு இருக்கான். நெட்டோவையும் இப்போ எஸ்டோவையும் நம்பிட்டு இருக்கான். ஸோ ஆமா, இப்போ பாமருக்கு இன்ஜுரி, அதனால வந்து அந்த பொசிஷனுக்கு என்சோ ஆடுறான். பட் பாமர் ஒன்ஸ் வந்துட்டா அந்த பொசிஷன் பாமர் தான் ஆடுவான். ஆமா. ஸோ கண்டிப்பா. இவ்வளோ ரெக்ரூட்மெண்ட் பண்ணாலும் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் பிளேயர்ஸை மட்டும்தான் நம்ம வந்து நம்பி போயிட்டு இருக்கோம் அட்டாக்கிங்ல. இப்போ ஆமா. கார்னாச்சாலாம் வந்து நல்லா யூஸ் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு. ஆமா. அவன் எப்படி விளையாடுறானோ இல்லையோ நல்லா யூஸ் பண்ணலாம். ம். எனக்கு தெரிஞ்சு அதான் இப்போ 10 மேன் போனது வந்து ஒரு அது ஒரு என்ன பண்ண முடியும்? அந்த இடத்துல வந்து நம்ம சப்பும் பண்ண முடியாது. ஆனா அவன் அவன் பண்ற சப் வந்து கொஞ்சம் அது கரெக்ட்டா பண்ணியிருக்கணும். கரெக்டா கார்னாச்சோ இருக்கணும். ஆமா ஆமா. ஆ அது வந்து அவன் அந்த இடத்துல கொஞ்சம் மிஸ்டேக் பண்றான்னு தான் தோணுது. ஆனா ம். ஓவராலா பார்த்தா இப்போ மரஸ்கா அவுட்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா, சொல்ல அவனுக்கு முடியாது, கொஞ்சம் டைம் கண்டிப்பா சொல்ல வேணும். முடியாது. ஏன்னா கிளப் வேர்ல்டு கப் வந்து வின்னே பண்ண மாட்டோம். சும்மா போய் ஆடுறோம் ப்ரீ சீசன் அப்படின்னு சொன்னாங்க. அத போய் வின் பண்ணி கொண்டு வந்தான். ஸோ கரெக்ட். இதே அதுக்காகவாவது நம்ம இதே கொஞ்சம் டைம் குடுக்கணும். கரெக்ட். இதே ஃபார்மேஷன் அண்ட் இதே செட்டப் வச்சு தான் அவன் அந்த கேம் விளாண்டான். அந்த டோர்னமெண்ட்டும் அதே ஆமாமா. செட்டப்ஸ்ல தான் விளாண்டான். அவன் வந்து எஸ் ஐ கேன் சே மெரஸ்கா இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச் இஸ் பிளான்ஸ். அவன் என்னன்னாலும் அவன் பிளான்ல தான் ஸ்டிக் ஆகிருப்பான். அவன் டாக்டிக்ஸ்ல தான் ஸ்டிக் ஆகிருப்பான். ஆமா. அது கரெக்ட். பட் இட்ஸ் டூ early டு சே மெரஸ்கா அவுட் எனக்கு தெரிஞ்சு. நம்ம ஆமா. பங்காளி ரொம்ப ஏர்லி. மேன்யூ ரிசல்ட்ஸை பார்த்தீங்கன்னா அமோரிம்கே அவ்வளோ டைம் கொடுக்குறாங்க. நம்ம அந்த ஆமா. தப்பு பண்ணக்கூடாது. சும்மா நம்ம ஏற்கனவே அந்த ஹிஸ்டரி வச்சிருக்கோம். நம்ம வந்து டக்கு டக்குன்னு மாத்துறது, மேனேஜர்ஸ் மாத்துறதுன்னு ஏற்கனவே நிறைய தப்பு பண்ணியிருக்கோம். ம். அதனால நம்ம வந்து அந்த தப்பு பண்ணாம மேபி இன்னொரு ஒரு ஸ்ட்ரிங் ஆஃப் கேம்ஸ் தரலாம். ஒரு 5 to 6 கேம்ஸ் பார்க்கலாம். டிசம்பர் வரை நம்ம எங்க இருக்கோம்னு எனக்கு வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். அதான் டிசம்பர் வர பார்த்துட்டு, இப்போ யுசிஎல் டேபிளோ, அது பிஎல் டேபிள் 2யுமே பார்த்துட்டு, அதுல வந்து எந்த பொசிஷன்ல இருக்கணும், அத வச்சு நம்ம முடிவு எடுக்க கரெக்ட்டா இருக்கும். கரெக்ட் கரெக்ட். எனக்கு சூப்பர் ப்ரோ. தெரிஞ்சு ரெக்ரூட்மெண்ட்டும் கொஞ்சம் இந்த சம்மர் வந்து ரொம்ப ஆஃபா இருந்ததுனால தான் அது ஒரு பிரச்சனைன்னு தோணுது. கரெக்ட். நம்ம டாக்கிங் அபவுட் தட், நம்ம நம்ம கொஞ்சம் அந்த யங் பிளேயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்குறது ரொம்ப நல்லது. பிசினஸ் மாடல் போறது ரொம்ப நல்லது தான். பட் டூ மச் நம்ம வந்து ரொம்ப எக்ஸ்பெரிமெண்ட் பண்றோமோ? ஆமா. எனக்கு தெரிஞ்சு மெயினா இப்போ இந்த சம்மர் வந்தப்போ எல்லாரும் கேட்டது என்னன்னா, மெயினா ஒரு கோல் கீப்பர் வேர்ல்டு கிளாஸ். அது ஒரு சென்டர் பேக். ஏன்னா லெவி கோல்வில் அவுட். ஏன்னா ஆமா. இந்த 2 பொசிஷன் நீங்க வந்து வாங்கிருங்க. ஏன்னா இப்போ நீங்க லீக்ல பார்த்தீங்கன்னா, இப்போ டாப்ல இருக்க டீம்லாம் பார்த்தீங்கன்னா, ஆர்சனல் இருக்காங்க. அவனுக்கு டிஃபென்ஸ் வந்து ரொம்ப சாலிட். இப்போ வந்து சிட்டி வந்து டோனாருமா வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு மாரி இருந்தாங்க. வாங்குனதுக்கப்புறம் வேற மாரி ஆயிட்டாங்க. இப்போ ம். வந்து வேற அவங்க வந்து டிஃபென்ஸே ஒரு ரொம்ப சாலிடா இருக்கு. அது மாரி லிவர்பூல் வந்து வேன் டைக், கொனாட்டே, அலிசன்லாம் இப்போ ஃபார்ம்ல இல்லனாலும் ஃபார்ம்ல வந்துருவாங்க. இப்போ வந்து அவங்கள கம்பேர் பண்ணும்போது நம்ம டிஃபென்ஸும், கோல் கீப்பரையும் பார்த்தா ரொம்ப ரொம்ப அந்த வீக்கா இருக்கு. ரொம்ப வீக்கா இருக்கு. இப்போ அந்த இடத்துல அந்த ரெக்ரூட்மெண்ட் கொஞ்சம் அது பண்ணியிருக்கணும் கரெக்ட்டா. அது மிஸ் பண்ணிட்டாங்க. அதுதான் சொல்றேன். ஒரு லாஸ்ட் 5 6 இயர்ஸாவே நம்ம 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 குரூப்ல பேசுறதும் சரி, எங்க நம்ம தனியா பேசுறதும் சரி, நான் அடிக்கடி ஆமா. சொல்லிக்கிட்டே இருப்பேன். நம்ம ஏன் வந்து ஒரு ஸ்ட்ராங் சிபிக்கு போக மாட்டோம்? கடைசியா அந்த சிபி பொசிஷன்ல ஸ்ட்ராங் அப்படின்னா சில்வா, தியாகோ சில்வா அண்ட் கவுலிபாலி. இந்த 2 தான் கோலிபாலி. கடைசியா நல்லா, அதாவது ஸ்ட்ராங். அவங்க எப்படி பண்ணான்னு தெரியல. கவுலிபாலி சுமாரா தான் பண்ணான், டு பி ஆனஸ்ட். கோலிபாலி சுமாரா பண்ணான். ஆனா, அவன் ஆக்சுவலா பாட்டர் கீழலாம் ஆடுனான். பாட்டர் வந்து எப்படின்னு உங்களுக்கு தெரியும். இப்ப சாக்கேட்டான். ஆமா ஆமா வெஸ்ட் ஹாம்ல இருந்து. அது ஒரு இது இருக்குல்ல. இப்போ வந்து கூலிபாலி வந்து டுச்சல் கீழ வந்து ஃபுல்லா ஆடியிருந்தா வேற மாரி இருந்திருக்கும். டுச்சலையும் ம் சாக் பண்ணிட்டாங்க. அவன் வாங்கி 2 மேட்சும் ஆடுனான். ம் ம் கரெக்ட் ப்ரோ. அதையும் பார்க்கணும். யா. ஸோ ஷேக்கியாக தான் இருக்கு. பார்ப்போம் இப்போ எங்கே போய் முடிக்க போறானுங்கன்னு தெரியல. இப்போ டேபிளில் 8th பொசிஷன் வந்துட்டோம். 2 வின்னு, 2 லாஸு, 2 ட்ரா.
கரெக்டா இருக்கு, பெர்ஃபெக்ட்டா. ஆமா பெர்ஃபெக்டா 2-2-2ன்னு இருக்கு. எங்க ஆமா. போய் முடிக்க போறேன்னு தெரியல. நெக்ஸ்ட் கேம் வேற ஐயையோ லிவர்பூலோட. அவனுங்க வேற லாஸ் ஆயிருக்காங்க. கொஞ்சம் வெறியா தான் ஆமா. வருவாங்க. இல்ல இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ப்ரோ. தே வில் லூஸ்ன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஓ! ஏன்னா சரி, சரி. ஏன்னா வந்து கிறிஸ்டல் பேலஸ் நல்லா ஆடுறானுங்க, சூப்பரா ஆடுறானுங்க. அவனுங்க வந்து என்னதான் வந்து வித்துட்டாலும் மெயின் பிளேஸ் எல்லாம் வித்தாலுமே நல்லா ஆடுறானுங்க. எஸ்பெஷலி லிவர்பூல் மேல செம்ம காண்டில் இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். ஆமாமா. அவனுங்க தொடர்ந்து கம்யூனிட்டி ஷீல்ட்லயும் செஞ்சுட்டாங்க. இதுலயும் செஞ்சுட்டாங்க. ஆமா இந்த ஆக்சுவலா அவங்க 18 கேம்ஸ் அன்பீட்டன் வேற கிறிஸ்டல் பேலஸ். ஆமா கேஹியோட டிரான்ஸ்ஃபர் விஷயத்துலயும் டிரான்ஸ்ஃபர் மார்க்கெட் விஷயத்துலயும் அப்புறம் வந்து ஆமாமா. அவங்கள கான்ஃபரன்ஸ் லீக் தானே, கான்ஃபரன்ஸ் லீக் ஆட முடியாம போனது. ஆமாமா. அது ஒரு பெரியது. அது ஒரு பெரிய அவங்களுக்கு வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் மாறி ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க வந்து யூரோப்பா லீக் ஆட வேண்டியது, எஃப்ஏ கப்லாம் ஜெயிச்சாங்க கஷ்டப்பட்டு. ஆனா அவங்கள வந்து இந்த மாதிரி அந்த ரூல்னால கான்ஃபரன்ஸ் லீக் ஆட வச்சுட்டாங்க. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஸோ இதுதான் மக்களே செல்சி வெர்சஸ் பிரைட்டனோட கேம் ரிவ்யூ. பெருசா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, சும்மா சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நல்லா ஆடினானுங்க. செகண்ட் ஆஃப் வந்து இட்ஸ் நாட் செல்சி லெவல், ஆமா. ஒன்றும் பண்ண முடியாது. அண்ட் மெரஸ்கா இன்னார் அவுட் பத்தி பேசினோம். அது எனக்கு இன் தான் மெரஸ்கா. அர்ஷத் ப்ரோ எனக்கும் இந்த தான். இப்ப வந்து அவசரப்பட்டு நம்ம தூக்குறதோ இதோ ஏதோ பண்ணக்கூடாது. பண்ணா நம்ம திருப்பி திருப்பி அதே தப்பு பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆமா. எஸ்பெஷலி கிவன் இன்ஜுரி ஸ்கேர் இருக்கிறப்ப நம்ம இந்த டாபிக் டூ இயர்லி. மெரஸ்கா இன்னார் அவுட்டே டூ இயர்லி. ஆமா. என்ன கேட்டா அதான் சொல்லுவேன். ஏன்னா இது ரொம்ப டூ ஏர்லியா இருக்கு. ஏன்னா வந்து கரெக்ட். அவனுக்கு ஃபுல் டீம் அவைலபிளா இருந்து இத மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணனா நம்ம அதை பத்தி பேசலாம். இப்போ வந்து இன்ஜுரிஸ் ஒரு 8-9 இன்ஜுரிஸ் இருக்கு. இப்போ அதெல்லாம் அவன் மேனேஜ் பண்ணும். அது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகே, அப்ப அப்படியே அதர் ரிசல்ட்ஸ் பத்தி கொஞ்சம் டச் அப் பண்ணோம்னா ஆல்ரெடி பேசிட்டோம். நம்ம லிவர்பூல் வெர்சஸ் கிறிஸ்டல் பேலஸ் பத்தி பேசியாச்சு. ஆமா. இப்போ யுனைடெட் என்ன நடக்கும்? பேலஸ் மட்டும் தான் அன்பீட்டன் டீம் இப்போ இந்த சீசன்ல. ஆமா ஆமா எல்லாருமே பீட்டன் ரெண்டாவது ஆயிட்டாங்க. பொசிஷன் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். செகண்ட் பொசிஷன் இருக்கு. செகண்டா ஆமா ஃபோர்த்தா? ஆமா. தெரியல, அது டேபிள் பார்க்கல. அது இப்போதைக்கு பார்க்க தேவையில்ல. ஏன்னா நமக்கு கொஞ்சம் கீழே இருக்கும். ஆமா. யுனைடெட் அகைன் லாஸ். யுனைடெட் நான் கரெக்டா எக்ஸ்பெக்ட் பண்ணேன். போன வாரம் நம்மள செஞ்சாங்களா, இந்த வாரம் கண்டிப்பா லாஸ் ஆயிடுவாங்க அப்படின்னு நான் கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா அவங்க டீம் அப்படி. நம்ம வந்து மவுண்டிங் பிரஷர் நம்மளா ஆன் போய் அமோரிம். கிஃப்ட் கிஃப்ட் பண்ணிருக்கோம். நம்ம லாஸ்ட் வீக் வந்து 3 பாயிண்ட்ஸ். அமோரிம் எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட்டும் இன்னும் ஒரு நெக்ஸ்ட் கேம் அதுவும் லாஸ் ஆயிட்டானா எனக்கு தெரிஞ்ச சாக் தான். இன்டர்நேஷனல் பிரேக்கோட சாக். அவ்வளவுதாங்கிறீங்க அப்போ? ஆமா, நெக்ஸ்ட் அவ்வளவுதான் யாரோட ப்ரோ. விளையாடுறானுங்க? தெரியலையா அந்த ஃபிக்சர் பார்க்கல. ஆனா யாரோட ஓகே. ஆடினாலும் தொகை தான் போறானுங்க. ஏன்னா ஹோம் கேம்னா ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். அவேனா கண்டிப்பா லாஸ் தான். ஆமா. சோ அங்கேயும் மவுண்டிங் அப்புறம் பிரஷர் சிட்டி ஆன் அமோரிம். 5 வின். சிட்டி 5 நல்லா ஆடுறானுங்க ப்ரோ. நான் அது எனக்கு எக்ஸ்பெக்ட் தெரிஞ்சு பண்ணாதான் பார்ன்லி செஞ்சிருவாங்க. ஏன்னா ஹோம்ல ஆமா. விளையாடுறானுங்க. அது எக்ஸ்பெக்ட் பண்ணாத. ஹாலாண்ட் குறிப்பா வந்து ஹாட் ஃபார்ம்ல இருக்கான் இந்த சீசன். வேற நல்ல லெவல்ல ஃபார்ம்ல இருக்கான். இருக்கான். குறிப்பா ஒரே ஒரு ஷவுட் அவுட், அந்த ஆந்தனி பையன் நல்லா ஆடுறான் பர்ன்லில. ஆமா, அவன் நல்லா இருக்கும். அவனும் அவனை கல்லனும் நல்லா அவனை எஃப்விஎல் எடுத்த இந்த வாரம் தான் கரெக்டா கோல் போட்டான். ஆந்தனி எடுத்தீங்களா? ஆமா 5.5 ஆமா. தான் நினைக்கிறேன் அவன். ஆமா ஆமா, கம்மி தான். ஆ, 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 ஆ. ஆமா. சோ அதர் ரிசல்ட்ஸ் வேற என்ன? ஸ்பர்ஸ் வந்து 1-1 ஸ்பர்ஸ் டிரா ஆச்சு. ட்ரான் ஆயிட்டாங்க. அது So, லாஸ்ட் இந்த கேம் மினிட்ல ஜெயிச்சிருந்தா, பவுலிங் கோல் போட்டு டிரா பண்ணிட்டான். இந்த கேம் நம்ம ஜெயிச்சிருந்தா we can tell like நல்ல வீக்கா இருந்திருக்கும். ஆமா ஆமா. அது இன்னொரு சர்ப்ரைசிங் ரிசல்ட் வந்து சண்டர்லாந்து ஜெயிச்சிட்டாங்க ஃபாரஸ்டோட. அவங்க ஆமா அவேல நல்லா போய். ஆடுறாங்க சண்டர்லாந்து. சூப்பரா ஆமா, அவங்க ஆடுறாங்க ப்ரோ. நல்லா ஆடுறாங்க. ஆமா ஆமா. யாரோட ஜெயிச்சானுங்க? சட்டன் வர மாட்டேங்குது. நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் நாட்டிங்ஹாம் ஹோம்லே. ஃபாரஸ்ட். ஃபாரஸ்ட் வந்து ஆஃப்டர் தி ஹையரிங் ஆஃப் இவரு யாரு போஸ்டர் நியூ தகுலுவா. மேன் யாரு? ஆஞ்சு ஆஞ்சு போஸ்டர் தகுலு. ஆன்ஜி. மேட் நம்ம மேட். என்ன ஆஸ்திரேலியா மேட் நடக்குது தான். அங்க? அங்க என்ன நடக்குது? அவன் வந்தப்போ அவன் ஸ்பர்ஸ்ல பண்ண அதே தப்பு தான் பண்ணிருக்கான். ஹைலேருந்து தான் ஆடுவேன் அத மாதிரி பண்ணி இப்போ வந்து மிட் வீக்ல வந்து யாரோடய விளையாண்டு டிரா தான் ஆனாங்க இந்த யூரோப்பா ஸ்வான்சி லீக். நினைக்கிறேன். ஸ்வான்சி நினைக்கிறேன். அதுக்கு ஓ முன்னாடி அது இஎஃப்எல் கரபோ கப்பா? கப்பா அதுலயும் அவுட் ஆயிட்டாங்க. ம். அதே மாதிரி இப்போ ஃபாரஸ்ட் வந்து நூனோ சாக் பண்ணாங்கல்ல. நூனோ வந்து இப்போ வெஸ்ட் ஹாம் அப்பாயிண்ட் பண்ண போறாங்க. ஓ வெஸ்ட் ஹாமா? நல்ல சூப்பர் வேளை ப்ரோ. நம்ம அந்த அவங்க மேட்ச் ஆடிட்டோம் 5-1 கரெக்ட் ஜெயிச்சோம். இப்போ இதுக்கு மேல கரெக்ட் ஆடினா கண்டிப்பா நூனோ நல்ல டஃபா பண்ணிருப்பான். கரெக்ட்.
ஸோ அதான் இப்போ வந்து நம்ம ஜெயிச்சிருந்தா நல்ல பொசிஷன் போயிருக்கலாம். ஏன்னா பூலும் வந்து தோத்துருவாங்க, தோத்துட்டாங்க. சிட்டி மட்டும்தான் ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஆமா. அர்சனல் கேம் இருக்கு. நாளைக்கு ஆர்சனல் வெர்சஸ் நியூகாசில் இருக்கு. ஆமா. தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு டிரா நம்ம அந்த ஆகணும்னு நான் வேண்டி மிக்ஸுக்குள்ள இருந்திருப்போம். எப்படின்னா டாப் 4, டாப் 5 மிக்ஸ்குள்ள இருந்திருப்போம். இப்போ வந்து கரெக்ட். நம்ம ரொம்ப பின்னாடி வந்துட்டோம். வழக்கம் போல 2 ஆஃப் த சர்ப்ரைஸ் பேக்கேஜஸ் சண்டர்லேண்ட் அண்ட் கிறிஸ்டல் பேலஸ் அந்த டாப் 4ல. எப்பயும் ஆமா. வந்து இதே மாதிரி ஒரு 2 பேர் வந்துட்டானுங்க. டிசம்பர் வரைக்கும் மேல டாப் 4ல வந்துடுறானுங்க. ஆமா. ஒரு 10 கேம்ஸ் இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் செட் ஆகும். எவன் எங்க இருப்பான்னு. நம்ம அதுக்குள்ள நம்ம டாப் ஆஃப் வரணும். ஒரு டாப் 4, டாப் 5க்குள்ள. கரெக்ட். ரைட்டு. வீடியோவோட எண்ட் பகுதியில் சின்னதாக பென்ஃபிகா கேம் பற்றி டச் பண்ணிடலாமா? பண்ணிடலாம் ப்ரோ. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் பென்ஃபிகா கேம்டேருந்து? மஸ்ட் வின் எனக்கு தெரிஞ்சு. எனது வந்து மஸ்ட் வின்னு நான் சொல்ல மாட்டேன். இப்போ இருக்க ஃபார்முக்கு வந்து மஸ்டா லாஸ் ஆகக்கூடாது. ட்ரா பண்ணாலே ஒரு பாயிண்ட் எடுத்தா கூட பரவாயில்லன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம யூசிஎல் வந்து ஹோம்ல விளாட்றோமா? ஹோம் தான். வந்து யூசிஎல் வந்து இந்த பாயிண்ட்ஸ் டேபிள் படி தானே நடக்குது. இப்போ குரூப் ஸ்டேஜ் அது மாதிரி இல்லை. எனக்கு தெரிஞ்சு ட்ரா பண்ணி ஒரு பாயிண்ட் எடுக்கிறது கூட ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா இப்போ இருக்க ஃபார்முக்கு வந்து கண்டிப்பா லாஸ் ஆகிடக்கூடாது. அது மட்டும் தான் மெயின். ம் ஆனா வின் பண்ணா நல்லா தான். ஆனா வின் பண்ணுவாங்களா? அதான் பட் அது வந்து நீங்கள் ட்ரா எதிர்பார்க்கறமா பண்ணீங்கன்னா இருக்கு. அதுவும் சேம் தான், சேம் மவுண்டிங் ப்ரெஷர் ஆன் மெரஸ்கா தான். என்னடா இன்னும் ஆமா, ஜெயிக்கவே மாட்டேங்கிறேடான்னு ஆயிரும். ஆமா, அது கரெக்ட். நம்ம தலைவர் வராரு மொரினோ. மொரினோ. எதை மாதிரி எதிர்பார்க்கீங்க கேம்? ஏதாவது இந்த வீக் ஏதாவது கேம் பாத்தீங்களா? பென்ஃபிகா கேம்? பென்ஃபிகா லாஸ்ட் கேம் வந்து 1-1 ட்ரா ஆச்சு ப்ரோ. அதான் சொன்னேன், போன கேம்லேயே டச் அப் பண்ணோம் நம்ம. பென்ஃபிகா வந்து ஓகே. நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. பட் அந்த சாக்கிங்க்கு அப்புறம் மொரினோ ஐ கெஸ் 2 கேம் ஆடி இருக்கான்னு நினைக்கிறேன். ஓ, வந்து சரி, ஓகே. 3-0 வின்னு. ஒரு ஓகே, கேம் வந்து 1-1 ட்ரா. 1-1 அதுவுமே திக்கி திணறி தான் கோல் போட்டாங்க. கடைசி 90th மினிட் தான் கோல் போட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஓகே. 90+4ல ஈக்குவலைஸ் பண்ணிட்டாங்க ஆப்போனன்ட். அது ரொம்ப சின்ன ஆப்போனன்ட். ஓ, 19th பிளேஸோ சரி, 20th பிளேஸ்ல இருக்கானுங்க ஆப்போனன்ட். ஓகே. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஐ கேன் எக்ஸ்பெக்ட் அவன் மொரினோ வந்து பஸ்ஸை பார்க் பண்ற மாதிரி தான் வருவான். ம். நம்ம எஸ்பெஷலி நம்ம அட்டாக்லேருந்து ஏதாச்சும் வந்தே ஆகணும். எஸ்டோவா வந்து ஆமா, நல்லா பண்ணான். ஆனா வந்து அவன் நம்மளோட ஃப்ரண்ட் 4 இருக்குல்ல, நம்மளோட என்சோ சரி, பெட்ரோ ஆகட்டும், நெட்டோ ஆகட்டும், இல்லை இவன் எஸ்டோவா ஆகட்டும், அவன்கிட்டேருந்து நம்ம அவுட்புட் எதிர்பார்க்கணும். வெறும்ன பெர்ஃபார்மன்ஸ் ஆமா. பண்ணி மட்டும் பிரயோஜனம் இல்லை. எனக்கு கோல் ஸ்கோரிங் வேணும். ஏன்னா பால்மர் இல்லைன்னா யார்கிட்ட இருந்து கோல் ஸ்கோரிங் வரும்னு நம்ம வந்து தேட கரெக்ட். வேண்டியதா இருக்கு. அது கண்டிப்பா கரெக்ட். ஜோ இப்பதான் பெட்ரோ வந்து வந்து இந்த பெட்ரோ இந்த ஸ்டெப் அப் மேட்ச் ஸ்டெப் அப் பண்ணுவான்னு நினைக்கிறேன். இந்த மேட்ச் பண்ணணும் அவன். பண்ணணும். பாப்போம். எனக்கு தெரிஞ்சு நான் I'm not a fan of Maresca, but I expect a win for Maresca. எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி இந்த பிரைட்டன் கேம்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆடினாங்களே அதே மாதிரி 2 ஆஃபும் ஆடினா கண்டிப்பா வின் பண்ணிடுவாங்க தான் எனக்கு தோணுது. மிஸ்டேக் எதுவும் பண்ணாம நம்ம கரெக்டா அந்த பால் பொசிஷன் வச்சுக்கிட்டு சான்ஸ் கிரியேட் பண்ணா வின் பண்ணிடலாம் எனக்கு தோணுது. ஏன்னா சிபி வந்து ஆனா அந்த இடத்துல ஒரு பெரிய ஓட்டம் இருக்கு. அது யாரு ஆடுவாங்க நீங்க நினைக்கிறீங்க? சலபா ஆடுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா லிவர்பூல் மேட்ச் செலபா எப்பயும் கண்டிப்பா அவன் ஆடுவான். ஏன்னா அவன் பேன் ஆமா ஆயிட்டான். கரெக்ட். இந்த கேம் ஆடுவான். எனக்கு சலபா தெரிஞ்சு இன்னொரு யாரு? ஹேட்டோவா ஹேட்டோ சேம்பாண்டா? தான் ஸ்டார்ட் பண்ணுவான். ஹேட்டோ தான் பண்ணுவான். சரி, ஓகே. ஹேட்டோ, குக்குரெல்லா, ஜேம்ஸ், இந்த நாலு தான் பேக் லைனா இருக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு சேம் லைன் அப் தான் ப்ரோ. ஜேம்ஸ் இல்ல குக்குரல்லாட்ட இருந்து ஒரு கோல் வரும்னு நான் எதிர்பார்க்கறேன் இந்த மேட்ச். நல்லா இதே மாதிரி கிராசஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க ப்ரோ, நல்லா பண்ணலாம் ப்ரோ. எனக்கு தெரிஞ்ச ஆமா, குக்கர் எல்லாமே இப்போ கொஞ்சம் டல் ஆயிட்டான். நல்லா ஆயிட்டான். ஆமா, அவன் வந்து கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டான்னு தோணுது. தொடர்ந்து மேட்சஸ் ஆடிட்டு இருக்கான். ஆமா, இன்டர்நேஷனல் அது பிரேக்ல ஒரு ரெஸ்ட் காரணம். கிடைக்கும்னு பார்த்தா அங்கேயும் 2 கேம் விளையாண்டா எனக்கு எப்படின்னு ஆமா, தெரியல. ஆமா. ஆமா. ஸோ சரி ப்ரோ. யா மக்களே, ஸோ வீடியோவோட எண்ட் என்ன பகுதிக்கு வந்த இல்ல ப்ரெடிக்ஷன் என்ன சொல்லுங்க? சொல்லிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். 2-1 ப்ரோ. 2-1 2-1 வழக்கம் போலயா? செல்சி 2, சரி, 1 பென்ஃபிகா. நான் ட்ரா தான் எதிர்பார்க்கிறேன். அதனால ஒரு தைரியமா சொல்றேன். ஒரு 3-0 3-0. யாரு? பென்ஃபிகா செல்சி. 3-0வா? செல்சி செல்சி தான். 3. சரி. பென்ஃபிகா 3-0ன்னு. நம்ம வந்து எவ்வளவு மட்டமானாலும் பாசிட்டிவ் ரிசல்ட் தான் எப்பவுமே ப்ரெடிக்ட் பண்ணுவோம். ஓகே, பொறுத்து இருந்து பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. அந்த கேம் வெனஸ்டேன்னு நினைக்கிறேன். இல்ல லெட்ஸ் சி. டியூஸ்டே நினைக்கிறேன். டியூஸ்டே. டியூஸ்டேயா? டியூஸ்டே. இங்க எனக்கு டியூஸ்டே. வெனஸ்டே. நான் இங்க ஆஸ்திரேலியால இருக்கேன்ல, எனக்கு வெனஸ்டே ஏர்லி ஓகே, மார்னிங். ஓகே, ஓகே. உங்களுக்கு யா. வெட்னஸ்டே. எனக்கு டியூஸ்டே வந்து எனக்கு மிட்டேல. ம் 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 பொறுத்து இருந்து சரி, நம்ம பார்க்கலாம் அத எப்படி. பார்த்துட்டு நம்ம அதோட ரிவ்யூவும்
போடுவோம். கண்டிப்பா மக்களே, வில் பி பேக் அகைன் வித் த ரிவ்யூ ப்ரிவ்யூ போடலாமா? ரிவ்யூ அவ்வளோ இதுலயே முடிச்சாச்சுல, இதுக்கு மேல என்ன ஓகே. போடுறது? இதுக்கு மேல பேச ஒண்ணும் இல்ல. நீங்க ஃபார்முக்கு ஏதாவது வாங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நாங்க ஃபார்முக்கு ப்ரிவ்யூ வரட்டும். போடுறோம். வின் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன்னா நம்ம ப்ரிவ்யூவும் போடலாம். ஆமா. So we'll be back again with the review of Chelsea versus Benfica game, Champions Leagueல. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் விக்னேஷ். நான் உங்கள் ஹர்ஷன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஆல்.